ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம வந்து லைனிங் சுடிதார் கட்டிங் போடுறோம், ஓகேங்களா? அன்றைக்கி பேண்ட் போட்டோம், இப்போ டாப் போட்டுருவோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டபுள் ஃபோல்டிங்காக போட்டுட்டோம், சரிங்களா? கீழே வர பீஸ் வந்து பேக்கு, மேலே ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? டபுள் பீஸாக போட்டோம். இங்கே மேல் பக்கம் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஃபோல்டிங் வரும், கீழே வந்து ரைட் சைடில் வந்து கட்டிங் வரும், ஓகேங்களா? இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்போது இருக்கிற ஹைட்டு இது ஹைட் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த இருக்கிற ஹைட் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், நெக்கு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் 2.5 நெக், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் 4 inches. நெக்ஸ்ட் வந்து 7 inches ஆர்ம், ஓகேங்களா? 7 inches ஆர்ம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் செஸ்ட் ரவுண்டு, ஓகேங்களா? ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 23ல் பாதி வந்து 11.5. இந்த ஆர்ம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து 11.5 மார்க் பண்ணணும். இந்த ஃபோல்டிங்லேருந்து இங்கே 11.5 மார்க் பண்ணணும். 11.5 ஒரு மார்க்கிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து 1.5 ஒரு மார்க்கிங், 2 மார்க்கிங் வரணும், சரிங்களா? இப்போது இந்த ஆமாண்டை மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் ஹைட் வைக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த ஆமாண்டை மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் ஹைட் வைக்கிறோம், சரிங்களா? ஓப்பன் ஹைட் வந்து 15, ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஓப்பன் ஹைட் வந்து 15 மார்க் பண்ணிட்டோம். 15 மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சைடு டு சைடு மார்க் பண்ணணும், சரிங்களா? சைடு டு சைடு வந்து 24 வருதுங்க. 24னா 12 inches மார்க் பண்ணணும். கரெக்டான அளவு வந்து 12 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 inch, ஓகேங்களா? 1 inch மார்க் பண்ணணும், சரிங்களா? இந்த ஓப்பன் ஹைட்டு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுடணும். எதுக்குன்னா நம்ம ஆஃப் செஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ண பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து இந்த சைட் டு சைடு மார்க் பண்ண பாருங்கள், அந்த மார்க்கிங்லேருந்து வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கணும், ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு நம்ம இந்த ஓப்பனோடைய மிடில் மார்க் பண்ணோங்க, ஓகேங்களா? 15 inchesனால் 7.5 மார்க்கிங் பண்ணோம். 7.5 மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த 1.5 மார்க் பண்ண பாருங்க, அந்த 1.5லேருந்து மிடில் வந்து ஜாயின் பண்ணோம். மிடில்லேருந்து இந்த ஓப்பன் 2வது மார்க்கிங்கில் ஜாயின் பண்ணோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பாடி ஷேப் வரும், சரிங்களா? பாருங்கள், வி மாதிரி வரும், சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிடணும், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம சைடு டு சைடு மார்க் பண்ணோம் பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ அளவு வருது பாருங்கள், 13.5 வருது. அதே 13.5 இங்கே மார்க் பண்ணணும், எண்டில் கீழே எண்டில், ஓகேங்களா? 13.5 இப்படி மார்க் பண்ணிடணும், சரிங்களா? இது வந்து கிளாத் பத்தலை, காட்டன் கிளாத் இது, அது பத்தலை, அதனால இருக்கிற ஹைட் அப்படியே வச்சுட்டேன், ஓகேங்களா? ஈவன் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, சரிங்களா? வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் போட்டுக்கணுங்க. இந்த 2வது மார்க்கிங்கும் இங்கே 13 மார்க் பண்ண பாருங்க, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கீழேருந்து ஒரு 1 inch மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து அன்ஈவனாக இருக்குது, அதனால் இங்கே 1 inch மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி பீஸை மூவ் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நம்ம கட் பண்ணுறது வந்து நீட்டாக கட் பண்ணால் தான் நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் அழகாக உட்காரும், சரிங்களா? இதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்குங்க. இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக்கும் 6, ஓகேங்களா? இதில் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் ஷேப்லேயும் நம்ம பைப்பிங் வச்சு தைக்கலாம். ஏன்னா இவங்க இப்போ தான் வந்து பிகினர்ஸு, இவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வராது. ஸ்டிச்சிங் பழகிட்டாங்கன்னா இங்கே வந்து இல்லை பைப்பிங் கொடுத்து தைச்சா நல்லாயிருக்கும். பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டு இங்கே பட்டன் வச்சா நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஓல்டு மாடல், அதனால் இப்போ வைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இவங்களுக்கு நெக்கு ஷேப் உட்காந்தா போதும், சரிங்களா? 6 வச்சுருக்கேன். இப்போ 6க்கு வந்து பாக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டுக்கலாங்க. இந்த பாருங்க பாக்ஸு. எப்பயுமேங்க நீங்கள் நல்லா பழகிற வரைக்கும் இன்ச்சு வச்சு ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள், ஓகே? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
அவங்க நெக்கு ஷேப் நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ரவுண்டு நெக்கு வேண்டாம், இந்த நெக்கு ஷேப்பே தைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் எப்படி இப்போ தைக்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்க இந்த ரவுண்டே மார்க் பண்ணிவிடுங்க. 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே பாக்ஸ் போட்டு 1 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க ரவுண்டு. ஓகேங்களா, ஒரு 1/2 இன்ச்சு கீழே எடுத்து இங்கே பாருங்கள் அப்படி வந்து இப்படி இறக்கிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, இங்கே பாருங்கள் இப்படி வந்து அப்படி ரவுண்ட் வரணும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட்டிங் பண்ணிடலாங்களா? இங்கே பாருங்கள் நெக்கு இப்படி கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக போய்டுங்க, ஏன்னா ஹைட் பத்தலை. இது டிசைன் அவ்வளோதான் வரும். ஓகேங்களா, இப்படி இது வளைச்சி இப்படி டீஸ் வச்சுட்டு இது பாக்ஸ் போட்டு கட் பண்ணோம். ஓகேங்களா, எப்பயுமே பாக்ஸ் போட்டு நெக்கு ட்ரா பண்ணிட்டு தான் பண்ணுங்கள். நான் அப்படியே பண்ணுவேன், ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா, பாருங்க நெக்கு இப்படி கட் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆம். இப்போ ஆமும் நம்ம மார்க் பண்ணிட்டு தாங்க கட் பண்ணோம். இங்கே பாருங்கள் பாக்ஸ் போட்டுட்டு 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கு, மேலேருந்து 2 1/2 மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷேப்பு, செகண்ட் ஷேப். ஓகேங்களா, எப்பயுமே இந்த 2 ஷேப் ட்ரா பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸ்டார்டிங் பீஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம அளவில் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுலாம் வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வரும். அது பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனில் தான் கட் பண்ணணும். ஓகேங்களா, அவுட்லைனில் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஷோல்டரில் இப்படி கட் பண்ணிடலாங்க. ஷோல்டரில் கட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு ஷேப். ஓகேங்களா, 2 பீஸ் மட்டும் எடுத்துங்க பாருங்கள். இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்து இங்கே பாருங்கள் பின் பண்ணிவிடுங்க, சுற்றி பின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அது பாருங்கள் இப்படி ஃப்ரண்ட்லேருந்து இப்படி எடுத்து ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸ் மட்டும் எடுத்து இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த அவுட்லைன் இது வந்து ஸ்டிச்சிங்க்கு வரும், இது கட்டிங்க்கு வருங்க. இந்த கட்டிங்கில் இருக்கிறத வந்து கட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் ஃபுல்லாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிடுங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோமா, கரெக்டாக எதனா விட்டுட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணின்னு கட் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்புறம் கட் பண்ணிவிட்டு வச்சுச்சோ கட் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா, பாருங்க இந்த இதுதான் இது கட்டிங்கு, இது ஸ்டிச்சிங்கு. எப்பயுமே இதில் லைன் போடக்கூடாது. ஓகேங்களா, இதில் லைன் போடக்கூடாது, இதில் தான் லைன் போடணும். ஓகேவா, பாருங்க உங்களுக்கு அந்த லைன் தெரியணுன்றதுக்காக நம்ம அவுட்லைனில் கட் பண்ணுறோம். ஓகேங்களா, கட் பண்ணிட்டோம். கட் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த ஓப்பனில் நேச்சஸ் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி இங்கே ஆம்லையும் நேச்சஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்கள் இங்கே கீழே வந்து அன்ஈவனாக இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணிடணும். ஓகேங்களா, பாடி மட்டும் கட் பண்ணிட்டோம். இவங்க 3/4 ஸ்லீவ் தான் வேணுன்றாங்க, ஆனால் அது ஷார்ட்டாக தான் இருக்குது. அதை நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.